பேசும் புத்தகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர் எழுத்தாளர் ஜெயந்தி நாராயணன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியோட தலைப்பே ரொம்ப அழகா இருக்குல்ல, பேசும் புத்தகங்கள். புத்தகங்கள் நம்மோட பேசணும். எதை பத்தி பேசணும்? எதுவா வேணா இருக்கலாம். சமூகம், காதல், உளவியல், விஞ்ஞானம், சரித்திரம் அப்படின்னு எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. எப்படி பேசும்னு பார்த்தோன்னா நம்மளோட வாசிப்பு மூலமாக தான். நம்ம சின்ன குழந்தையா இருக்கிறச்ச வீட்டில் பெரியவங்க நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்கறச்ச, தூங்குறச்ச எல்லாம் கதை சொல்லியிருப்பாங்க. அதோட எக்ஸ்டென்ஷனாக நம்ம வளர்ந்து எழுத படிக்க ஆரம்பித்த உடனே படிக்க தொடங்குறோம். சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைகளுக்கு பாட புஸ்தகங்கள் தவிர சுவாரஸ்யமாக எழுதப்பட்ட சரித்திர விஞ்ஞான புத்தகங்கள், அது இல்லாமல் கதை புஸ்தகங்கள்லாம் படிக்கிறதுக்கு பழக்கப்படுத்தணும். சரி, இப்போ வாசிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல பொழுது போகிறதுக்காக படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் நல்ல நல்ல நூல்களை படிக்கிறச்ச நம்மளோட மொழி திறனும் சொல்வளமும் மேம்படுறது, நம்மளோட கற்பனை திறன் ரொம்பவே வளரும். இதில் சில நூல்கள் நம்மளுக்கு வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தருது. அப்புறம் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும், ஒரு அமைதி வேணும் அப்படிங்கிறச்ச இந்த ஆன்மீக நூல்கள் படித்தோம்னா நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். புஸ்தகம் வாசிக்கிறது ஒரு தியானம் மாதிரி தான். நல்ல சுவாரஸ்யமான நூலை படிக்கிறச்ச நாம் நம்மளையே மறந்து அதில் மூழ்கிடுறோம். இப்போ வாசிப்புங்கிறது இருபாலாருக்கும் பொதுவானது தான். ஆண்களுக்கு மட்டும்தான் படிக்கணும், இது பெண்கள் தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. பெண்களும் தொடர்ந்து வாசிக்கிறச்ச அது அவங்களோட அறிவையும் மனசையும் ரொம்ப விரிவுபடுத்துறது. ஒரு சமூக அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ பெண் விடுதலை, அவங்களுக்கு ஓரளவு கிடைச்சிருக்கிற சம உரிமை, இதுக்கெல்லாம் காரணம் முக்கியமாக வாசிப்பு தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான சுயமரியாதையை தக்க வச்சுக்கிறதுக்கும் வாசிப்பு ரொம்ப உபயோகப்படுறது. இப்போ பெண்கள் வீட்டு வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு அதுதான் தங்களோட வாழ்க்கைன்னு போகாமல் வாசிப்புக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இ-புக்கு இருந்தால் கூட ரீல்ஸ் அப்படின்னு டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தை குறைச்சிட்டு புஸ்தக வாசிப்புக்கு கொஞ்சம் நேரம் செலவிடணும். இப்போ அரசு நூலகங்கள் குறைந்த கட்டணத்தில் இயங்குறது. அங்கே நிறைய புக்ஸ் இருக்குது. வார இதழ்கள், தினசரி, மாத இதழ்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ நாங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறச்செல்லாம் நிறைய வார மாத இதழ்கள் வரும். ஒரே சமயத்தில் 10 தொடர்கதைகள் படிப்போம் நாங்கள். அவங்க எழுத்தாளர்கள் சுவாரஸ்யமான இடத்துல தொடரும் போட்டுட்டு போயிடுவாங்க. அடுத்த அத்தியாயம் வரத்துக்குள்ளே நாங்கள் கற்பனை பண்ணி வச்சுருப்போம், என்ன ஆகும், சோன்சோ மீட் பண்ணுவாங்களா, அடுத்தது அவங்க பேசின உடனே என்ன நடக்கும் அப்படின்லாம். சம்டைம்ஸ் நாங்கள் கற்பனை பண்ணி வச்சதும் எழுத்தாளரோடதும் ஒத்துப்போகும். கணேஷ் வசந்த் படிக்கிறச்ச நாங்களும் ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி ஆகிடுவோம், துப்பறி ஆரம்பிச்சிடுவோம். இதெல்லாம் கற்பனை பண்ணி நம்ம ஏன் ஒரு கதை எழுதக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. எளிமையான நடையில் விஞ்ஞான கதைகள் எழுதுறதுல சுஜாதாவை அடிச்சுக்கவே முடியாது. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் பார்க்குறச்ச அவர் இல்லையேன்னு இருக்குது. அவர் 80களில் தொடராக எழுதின என் இனிய எந்திராவையும் ஜீனோவையும் மறக்கவே முடியாது. இவருக்கும் சீனியர் ஒருத்தர் இருந்தார். 70 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அவரோட படைப்பு இப்பயும் வாசகனை நகர விடாமல் கட்டி போட்டு வச்சிருக்கு. படமாக எடுத்ததுக்கப்புறம் இந்த தலைமுறையில் கூட தமிழ்லேயும், தமிழ் தெரியாதவங்க இங்கிலீஷ்லேயும் படிச்சுட்டு வந்தியத்தேவனுக்கும் ஆதித்ய கரிகாலனுக்கும் நந்தினிக்கும் குந்தவைக்கும் ரசிகர்கள் ஆயிட்டாங்க. என்னோட விருப்ப எழுத்தாளர் பட்டியல்னா அது நீண்டுண்டே போகும். புதுமை பித்தனில் ஆரம்பித்து ஜானகிராமன், லாசாரா, சூடாமணி, அம்பை அப்படின்னு இவங்க எல்லாரோட வாசிப்பையும் கண்டிப்பாக படிக்கணுங்க. இப்போ வாசிக்க ஆரம்பித்தா கூட ஆயிலுக்கும் படிக்கிறதுக்கு பழைய நூல்களே நிறைய இருக்குது. இப்போ அது தவிர ஜெயமோகன், ராமகிருஷ்ணன்லாம் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அம்மாக்கள்லாம் 5-6 கிளாஸ் தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் நல்ல ஜென்ரல் நாலேஜோடு இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, டெய்லி தமிழ் செய்தித்தாளோ இல்லை வீட்டில் வாங்குகிற வார மாத இதழ்களோ படிப்பாங்க. நாட்டு நடப்பு, அரசியல்லாம் அப்டேட்டடாக இருப்பாங்க. அதையும் தவிர என்ன பண்ணுவாங்க, இந்த வார மாத இதழ்களெல்லாம் அப்படியே விலைக்கு போட்டுற மாட்டாங்க. அதை கிழிச்சு பைண்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க பின்னாடி வர குழந்தைங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்காக. அந்த மாதிரி பல அருமையான தொடர்கதைகளை நான் அந்த பைண்ட் பண்ண புக்கில் படிச்சிருக்கேன். இப்போ ஸ்கூலில் படிக்கிறச்ச அந்த வரலாறை வச்சு நம்ம மார்க் வேணால் வாங்கலாமல் விழிஞ்சு முழுமையாக சரித்திரத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு சரித்திரத்தை பற்றிய நீண்ட வாசிப்பு வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் இன்றைய நிலைக்கு எப்படி படிப்படியாக எவால்வ் ஆயிருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களோட அன்னைய நிலைமையும் இன்னைக்கு அவங்க ஓரளவு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதும் புரியும். இப்போ படிக்கிறதுனா அது இதுன்னு இல்லாமல் எல்லாத்தையும் படிக்கிற ஆர்வம் வேணும். இப்போ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த வேர்க்கடலை சுற்றி வர பேப்பரை கூட படிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. இப்போ இந்த நிகழ்ச்சியில் என்னை பெண்களுக்கான 5 புஸ்தகங்களை பரிந்துரைக்கும்படி சொன்னாங்க. பெண்களுக்குன்னு பிரத்யேகமாக புத்தகம் இருக்கிறதா அப்படின்னு யோசிக்கிறேன். என்னை பொறுத்தவரை பெண்களோட வாசிப்புலகம் சமையல் குறிப்பு, குடும்ப கதைகள், பெண்ணியம் தொடர்பான படைப்புகள், இதுதான் பெண்களுக்குன்னு சுருங்கிடக்கூடாது.
எல்லா தரப்பட்ட நூல்களையும் பெண்கள் வாசிக்கணும். நாவல்கள் வாசிக்கிறச்ச ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கணும். கதை எழுதப்பட்ட, கதை சொல்லப்பட்ட காலகட்டம் அதை மனசுல வச்சுட்டு படிக்கிறச்சதான் நம்மளால அந்த எழுத்தை ரசிக்க முடியும். முதல்ல அம்பை அவர்களோட படைப்பை பத்தி பேசலாம். 1960களில் எழுத ஆரம்பிச்ச அம்பை அவர்களுக்கு 2021 சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இவங்க ஸ்பேரோன்னு ஒரு அமைப்பை நிறுவி அதோட இயக்குனராக செயல்பட்டு வராங்க. இவங்களோட 5 சிறுகதை தொகுப்புகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பல பெண் எழுத்தாளர்கள் எழுத வைக்கிற பல விஷயங்களை தயக்கமே இல்லாமல் எழுதியிருக்காங்க அம்பை. பெண் ஒரு உடைமை பொருள் கிடையாது, அவள் உயிருள்ள மனுஷி, தனக்குன்னு தனி விருப்பங்களும் சுயமரியாதையும் உடையவள்ங்கிறத ஆணித்தரமாக தன்னோட கதைகளில் வெளிப்படுத்தியிருப்பார் அம்பை. இப்போ நான் எடுத்திருக்கிற அம்பை சிறுகதைகள் 1972 to 2000 இந்த நூல் காலச்சுவடு வெளியீடாக வந்திருக்கு. இப்போ இந்த சிறுகதை தொகுப்பில் நான் 2 கதை பார்க்கலான்னு பார்க்குறேன். முதல்ல அம்மா ஒரு கொலை செய்தாள் அப்படிங்கிற சிறுகதையை பார்க்கலாம். இந்த கதை ஒரு 10-12 வயசு சிறுமி சொல்கிறது மாதிரி இருக்குது. அவளுக்கு தன்னோட அம்மா மேலே அதீத பாசமும் மரியாதையும் உண்டு. அம்மாவோட சிரிப்பு, அவள் செய்கிற வேலைகள் நினச்சி நினச்சி ரசிச்சுட்டே இருப்பாள். அவளோட அம்மா ரொம்ப வெள்ளையாக அழகாக இருக்காளே அப்படின்னு அவளுக்கு ஒரு பெருமை. அதே போல் அவள் அம்மாவை ரசிக்கிற மாதிரி அவளோட அம்மா இவளை பார்த்து, இவளுக்கு அழகான கூந்தல் இருக்கே, இவளுக்கு அழகாக இருக்கிறதுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்லாம் அம்மா சொன்னால் அதை நினச்சி இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவளை பொறுத்த வரைக்கும் அம்மா தான் ராணி. உலகத்தில் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாத்தையும் எரித்து சுத்தப்படுத்துகிற நெருப்பு அவள் அம்மா. ஒரு நாள் என்ன ஆகுது, அவளோட அம்மா தன்னோட தங்க பொண்ணு பார்க்க வராங்கன்னு ஊருக்கு போயிடுறாங்க. ஊருக்கு போயிருக்கிற சமயத்தில் இந்த சிறுமி வயசுக்கு வந்துடுறான். தன் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களும் திடீர்னு வீட்டில் கொண்டு வரப்பட்ட கட்டுப்பாடுகளும் சேர்ந்து அவளோட மனசுக்குள்ள ஒரு பயத்தையும் ஒரு கோபத்தையும் ஏற்படுத்துறது. அவளுக்கு உடனே அம்மாவை பார்க்கணும், அம்மாவை பார்த்து அம்மா தோல்ல சாஞ்சுட்டு அழணும். பயமா இருக்குன்னு அழுதா அம்மா தலையை தடவி கொடுத்து தனக்கு ஆறுதலா ஏதாவது பேசுவா. அதனால அம்மாவை உடனே பார்க்கணும்னு இருக்கு. ஆனா அம்மா உடனே வர மாதிரியான தூரத்துல இல்ல, ஊருக்கு போயிருக்கா. இவளுக்கு அந்த ஏக்கத்திலேயே இருக்கா. ஏன்னா சின்ன வயசுல அவளுக்கு ஒரு தரம் காணாம போய் கிடைச்சப்போ கூட அவ அம்மா தான் அவளை கன்சோல் பண்றா. நான் தான் இருக்கேனே, அதான் அம்மா இருக்காளே அப்படிங்கிற ஃபீலிங் வந்ததுனாலே தன்னுடைய பயம் எல்லாம் போயிடும் அப்படின்னு இந்த பொண்ணுக்கு. இது எதுவுமே ஒன்றும் இல்லை, உனக்கு ஆயிருக்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது, இது கூட ஒரு அழகுதான் அப்படின்னு அம்மா சொல்லுவா அப்படின்ற நம்பிக்கையோட காத்துன்னு இருக்கா. ஊர்லேருந்து வர அம்மா அவளோட எதிர்பார்ப்புக்கு மாறுதலா பேசுறாங்க. அதாவது அவ அம்மாவுக்கு என்ன ஃபீலிங்னா, இவ வேற வயசுக்கு வந்துட்டா, இருத்தது கல்யாணம் பண்ணணும், அந்த பிரச்சனைகளை நினைச்சு இதெல்லாம் இப்ப என்ன உனக்கு அவசரம் தேவையாயுதுன்ற மாதிரி பேசிடுறாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே இது வரைக்கும் அந்த பொண்ணு அவ அம்மாவை பத்தி கட்டமைச்சு வச்சிருந்த பிம்பம் எல்லாம் உடஞ்சு போறது. அம்மா மேல அவ வச்சிருந்த நம்பிக்கை, நல்ல அபிப்பிராயம், எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் அந்த ஒரு வார்த்தையில அம்மா கொலை செஞ்சுட்டா. நீ இது வரைக்கும் நெருப்பா இருந்து எல்லா அசுத்தங்களையும் எரிச்ச அம்மா இன்னைக்கு என்னன்னா சின்ன சின்ன மொட்டுகள் மலர்களை கூட எரிச்சு பொசுக்கிட்டா அப்படின்ற மாதிரி அவளுக்கு தோன்றுறது. அந்த குழந்தையோட பார்வையில இது வரைக்கும் தெய்வத்துக்கு நிகரா இருந்த அம்மா இப்ப சராசரி மனுஷியா மாறிடுறதுல முடியறது இந்த கதை. இது ஆக்சுவலா ஒரு தலைமுறை இடைவெளி எப்படியா இருந்தாலும் வந்துடுறது எல்லா காலகட்டத்திலயும். இப்பயாவது குழந்தைகள் இணையத்துல பார்த்து எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுங்க. அந்த காலகட்டத்துல அது எதுவும் இல்லாத சமயத்துல அந்த அம்மாக்கும் மகளுக்குமான இடைவெளி இருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு ஏற்படுற மன உளைச்சல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சித்தரிக்கிறாங்க இந்த கதையில. இப்ப அடுத்தது இன்னொரு கதை பார்க்கலாம். இதுவும் பெண்களை பத்தின கதை தான். வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. இந்த கதையில தொடங்கி இப்ப கிரேட் இண்டியன் கிச்சன் திரைப்படம் வரைக்கும் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, சமையல் கட்டு பெண்களோட சாம்ராஜ்யம் தான் அப்படிங்கிறது தான் முக்காவாசி ஆண்களோட எண்ணமா இருக்கு. அந்த காலத்துல கல்யாணம் அரைச்ச பொண்ணுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, எப்பவும் பளிச்சுன்னு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா சமைச்சு போட்டு புருஷனை கையில போட்டுக்க. ஆண்களுக்கு வேற மாதிரி அட்வைஸ், பொண்டாட்டிக்கு ரொம்ப இடம் கொடுத்துறாத, ஆரம்பத்திலேயே அடக்கி வைக்கணும் அப்படிம்பாங்க. ரெண்டுமே அபத்தம் இல்ல. மனைவி என்ன குதிரையை அடக்கி வைக்கிறதுக்கு, அதே போல புருஷனை எதுக்கு கையில போட்டுக்கணும். ஒரு நல்ல புரிதலோட பரஸ்பரம் விட்டு கொடுத்து ஆயுசுக்கும் அன்போட வாழ வேண்டிய வாழ்க்கை இல்லையா அது. இங்க இந்த கதையில ஒரு ராஜஸ்தானிய கூட்டு குடும்பத்துல உள்ள சமையலறையும் அதுலயே முக்கால்வாசி நேரத்தை கழிக்கிற அந்த குடும்பத்தோட பொண்கள் பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. விதவிதமா நாள் முழுக்க சமைக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் அவங்க வேலை செய்யற சமையலறையில எந்தவித வசதியும் இல்லாம தான் இருக்கு. ஜன்னலுக்கு வெளியில அழகான பச்சை மலைகள், அதுக்கு மேல ஒரு பிள்ளையார் கோயில் அப்படின்லாம் இருந்தா கூட அதை பார்க்க முடியாதபடிக்கு அங்கதான் ஒரு கொடி கட்டி அங்க துணி உணர்த்தணுங்கிறது அந்த வீட்டு தலைவருடைய ஆணை. சமையலறையை பெருசாக்கி அந்த கொடியை வேற இடத்துக்கு அப்புறப்படுத்தலான்னு அந்த வீட்டோட மருமகள் சொன்னா கூட அந்த கோரிக்கையை நிராகரிச்சிடுறாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஒரு கொடி கட்டுறாங்க. வீட்டுல 3 தலைமுறை பெண்கள் இருக்காங்க. படி ஜிஜி, அவருடைய மருமகள் ஜிஜி மற்றும் ஜிஜியோட மருமகள்கள் 3 பேர், ராதா, மீனா, குசுமா. இப்போ படிஜிஜியோட சமையலறை மீதியான ஆதிக்கம் அவரோட கணவர் இறந்து போறார். இறந்து போன உடனே அது அவங்களோட மருமகள் ஜிஜிக்கு வருது. அவங்க 3 மருமகளையும் வேலை வாங்கிட்டு
முக்கியமான சமையல் சாமான்களை வந்து இந்த லாக் அண்ட் கீழே வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அதுதான் தன்னோட பவர் அப்படின்னு இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆனவுடனே இந்த ஜிஜிக்கு உடல்நல பின்னடைவு ஏற்பட்டு அவங்க படுத்த படுக்கையாறாங்க. அந்த ஸ்டேஜில் கூட அவங்க நல்லா ட்ரெஸ் அப் பண்ணிட்டு பேசக்கூட முடியல படுத்த படுக்கையில். அப்போ கூட சொல்கிறாங்க, எனக்கு 14 வயசில் கல்யாணம் ஆச்சு, அப்போ நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன், இவ்வளோ நகையெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு கல்யாணம் ஆகி நான் என்னோட புகுந்து வீட்டுக்கு வரைச்சேன், என்னோட அம்மா சொன்னா சமையலறையை ஆக்கிரமிச்சுக்கோ, அலங்காரம் செய்து கொள்ள மறக்காத, இது ரெண்டும் தான் உன்னோட பலம், அதில் தான் உனக்கு அதிகாரம்ன்றா. அன்னைக்குலேருந்து நான் இப்போ வரைக்கும் நிறைய இந்த குடும்பத்துக்காக உழைச்சி முழு அதிகாரத்தையும் என் கையில் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமையாக சொல்கிறா. அதுக்கு உடனே கடைசி மருமகள் வந்து அவளோட தலையை தட வேண்டிய அவள் காதில் சொல்கிறா, இந்த சமையலறை, அட்டிகை, நீ போட்டுன்னு இருக்கிற நகை, இதெல்லாம் உன்னோட பலம் கிடையாது, அதிகாரம் அதுலேருந்தெல்லாம் வரல, இது வந்து உன்னோட கணவரை ஒட்டினது. இப்போ பார்த்தீங்கன்னா இவளோட மாமியாரோட பவர் எல்லாம் மாமனார் இறந்து போன உடனே இவங்களுக்கு வந்துடுது. அது மாதிரி அந்த கணவர் இருக்கிற வரைக்கும் தான் இவங்களுக்கு அந்த பவர். அதனால இதெல்லாம் உன்னோட பவர் இல்லை, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களோட உண்மையான இதை கொண்டு வரணும். உங்கள் மனசில் வந்து இந்த சமையலறையும் மசாலா பொருட்களும் ஊறுகாய் போடுறதும் இந்த சிந்தனைகள் இல்லாமல் இருந்திருந்தா ஒருவேளை நீங்கள் ஒரு விஞ்ஞானியாகவோ இல்லை ஒரு ஓவியராகவோ இல்லை ஒரு காவியங்கள் கூட படைச்சிருக்கலாம். அந்த மாதிரியான பலமெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அது எதுவுமே தெரியாமல் வாழ்நாள் பூரா சமையல் கட்டு, மசாலா பொடி, பட்டை, லவங்கம்னே இருந்துட்டீங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க, வெளியில் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களை தேடுங்க அப்படின்னு அவ ஜிஜியோட காதுல சொல்றா. இது ஆக்சுவலா வந்து அவ அந்த ஜிஜிக்கு சொல்றது மட்டும் கிடையாது, தான் யாரு என்னன்னு தெரியாம முடங்கி போயிருக்கிற எல்லா பெண்களுக்குமானது இது. அந்த மீனா மூலமா அம்பை சொல்றாங்க நம்மளுக்கு. இப்ப இந்த சமயத்துல எனக்கு இன்னொரு விஷயம் சொன்னோம். இப்ப சமீபத்துல ஒரு தொலைக்காட்சியில ஒரு டாக் ஷோ பார்த்தேன். அதுல பெண்கள் வந்து அளவுக்கு அதிகமா பாத்திரம்லாம் வாங்கி சேர்க்கறாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு டிஸ்கஷன். அதை கேட்கறது கூட தெரியுது, நிறைய பெண்கள் வந்து நிறைய பாத்திரங்கள் வாங்கி விதவிதமாக சமைக்கிறதுல தான் தங்களுடைய பவர் இருக்குன்னு இப்பயும் நினைக்கிறாங்க. இந்த கதையை எழுதி எவ்வளவோ வருஷம் ஆச்சு. இந்த காலகட்டத்தில் கூட நிலைமை மாறாமல் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் வருத்தம் தர விஷயம்தான். சமையல் மட்டும்தான் வாழ்க்கையா? அதை மீறி வெளியில் வந்தோம்னா உலகம் எவ்வளோ பெருசுக்கு விரிஞ்சு கிடக்கு, அதை பார்க்கணும். அடுத்து நாம் பார்க்க போகிறது தி. ஜானகிராமன் அவர்களோட மலர் மஞ்சம்ன்ற நாவல். தீஜா என்னோட ஆதர்ச எழுத்தாளர். இன்னைக்கு தீஜாவோட நாவலில் ஒன்றை பரிந்துரைக்கலாம்னு முடிவு செஞ்சப்போ எனக்கு ஒரே குழப்பம். செம்பருத்தியா, மலர் மஞ்சமா, உயிர்த்தேனா, இல்லை அம்மா வந்தால் மோகமுள் போலாமா, இதெல்லாம் இல்லைன்னா அவரோட முத்து முத்தான சிறுகதைகள் இருக்கே, நான் எதைன்னு சொல்கிறது? எல்லாமே வைரம் வைடூரியம். கடைசியில் குலுக்கி போட்டு தான் நான் வந்து மலர் மஞ்சத்தை செலக்ட் பண்ணேன். இந்த கதாபாத்திரங்களை செதுக்கிறதுல தீஜாக்கு நிகர் தீஜா தான். பாபு, யமுனா, சட்டநாதன், புவனா அப்படின்னு மெயின் கேரக்டர்ஸ்லாம் நம்ம நினைவில் இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அம்மா வந்தால ஒரே ஒரு காட்சியில் வர தமிழ்வாத்தியார் சேஷராமனோட மகளை மறக்க முடியுமா? இந்த சேஷராமனுக்கே ரோல் கம்மி தான் அந்த கதையில. சேஷராமனோட மகளை அவளோட அழக சொல்றச்ச தீஜா இப்படி சொல்றார், சமையலறை நிலையோரமாக நின்றிருந்தவளை பார்க்கும்போது யாரோ அழகாக கோலம் போட்டு நிமிர்த்து நிறுத்தியது போல் இருந்தது. ஆஹா, என்ன ஒரு அழகான கற்பனை பாருங்க. கதாபாத்திரங்கள் மட்டும் இல்ல, கதை களமும் நம் மனதுக்கு ரொம்ப நெருக்கமாயிடும். கும்பகோணம், சித்தன்குளம், தஞ்சாவூர், இந்த இடத்துலலாம் நாம் வாழ்ந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுத்தது. அம்மா வந்தால் படித்து முடித்த உடனே ஒரு வாரத்துக்கு கண்ணில் காவேரி தான் ஓடிண்டே இருந்தா. நல்ல வாசிப்பு அனுபவம் வேணும்னு கண்டிப்பாக தீஜா அவர்களின் படைப்பை படிக்கணும். 1943 எழுத தொடங்கினார் தி. ஜானகிராமன். அவருக்கு 1979 சக்தி வைத்தியம்ங்கிற அவரோட சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. மலர்மஞ்சம் நாவலோட நாயகன் ராஜங்காடுன்ற கிராமத்தில் வாழற கொஞ்சம் வசதியான ராமையாங்கிறவர். அவர் வந்து இறந்து போன தன்னோட மனைவிக்கு கொடுத்த வாக்கு தான் கதையோட மையக்கரு. விதிவசத்தால் என்னது, அவர் வரிசையா 4 மனைவிகளையும் இழந்துடுறார். அந்த 4வது மனைவி வந்து பிரசவத்தில் இறக்கும்போது ஒரு பொன் குழந்தைய வந்து பிரசவிச்சுட்டு இறந்துடுறாங்க. அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி தன்னோட கணவர்கிட்ட தன்னோட மகளை தங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தங்க சொர்ணாக்கான் இருக்காங்க, அவங்களோட மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இறந்துடுறாங்க. இந்த சின்ன கருவை வச்சுட்டு அழகழகா பாத்திரங்களை துணை கொண்டு 600 பக்கங்களுக்கு சுவாரஸ்யமா எடுத்துன்னு போறார் தீஜா. ராமையா தன்னோட மகள் பாலாம்பிகான்ற பாலிய அந்த சொர்ணாக்காவோட மகன் தங்கராஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் தன்னோட வாழ்நாள் லட்சியமா கொண்டு வாழ ஆரம்பிக்கிறார். தங்கராஜ் தான் தன்னோட மாப்பிள்ளைங்கிறதுல அவர் எவ்வளவு தீவிரமா இருக்கிறாருன்னு பாலிக்கு 5 வயசு இருக்கும்போது அவர் தன்னோட குருவா நினைக்கிற வேலுங்கிறவர் அவரை பார்க்க வர்றார். 5 வருஷம் கழிச்சு தான் ராமையாவோட மனைவி இறந்து போனதுக்கே துக்கம் கேட்க வர்றார். துக்கம் கேட்டுட்டு அப்படியே அவர் என்ன சொல்றார், பாலியை வந்து தன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நிச்சயம் பண்ணலான்னு பார்க்குறார். அப்போ முதல்ல வந்து ராமையா தன்மையாக தான் சொல்றார், நான் வந்து பாலியை வந்து தங்கராஜுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு. வேலுக்கு ஒரே ஆச்சரியம், நம்மளே இவ்வளோ ஏர்லியா வந்திருக்கோம், அந்த குழந்தைக்கு 5 வயசு தான் ஆறுது, இதுக்கும் முன்னாடி எங்க இவர் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்க போறாரு அப்படின்னு கேட்டா
இல்லை நான் குழந்தை பிறந்த உடனே நிச்சயம் பண்ணியாச்சு, நான் தங்கராஜுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன். இவர் வேலு அதை சீரியஸாக எடுத்துக்காம இவர் திரும்பவும் வற்புறுத்தி தன்னோட பையனோட ஜாதகத்தை நீட்டுறாரு. உடனே ராமையா ரொம்ப கோவம் வந்து அந்த ஜாதகத்தை கிழிச்சு போட்டுறாரு. கிழிச்சு போட்டுட்டு கோவமாக போயிடுறாரு. போனதுக்கப்புறமா நம்ம இவ்வளோ ரூடாக நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு வேலுவை தேடிட்டு போகிறார் மன்னிப்பு கேட்கறதுக்காக. அவர் ஒரு ஆத்தங்கரையில் நின்றுருக்கார். அங்கே நின்றுருக்கச்சு போய் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்குறாரு, நான் அந்த மாதிரி ஜாதகத்தை கிழிச்சு போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட இந்த வேலு என்ன சொல்கிறார், சரி நீ ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன், அதை விட்டுரு, நான் அது மனசில் வச்சுக்கல. ஆனால் வந்து திரும்பவும் கல்யாணம் பேச்ச ஆரம்பிக்கிறார். இவருக்கு திரும்பவும் ரொம்ப கோவம் வந்துடுறது, அந்த தண்ணிக்குள்ளேயே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிடுறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த ஊரில் வந்து நிறைய பேருக்கு இவர்கிட்ட சம்மந்தம் வச்சுக்கணும்னு ஆசை இருந்தால் கூட கேட்குற தைரியம் யாருக்கும் வரல. கொஞ்ச நாள் ஆனால் அந்த ஊரில் என்ன ஆகுது, வையன்னான்னு ஒரு போக்கிரியான ஆள் இருக்கார் துஷ்ட புத்தியோட. அவர் வந்து ரொம்ப கண்டினியூஸாக தொல்லை கொடுக்குறாரு இந்த ராமையாவுக்கு. அவருடைய தொல்லை தாங்க முடியாமல் ஒருவேளை தனக்கும் தன்னோட குழந்தைக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமா ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் ஜாகையை வந்து நம்ம தஞ்சாவூருக்கு மாற்றிடலான்னு சொல்லிட்டு தஞ்சாவூருக்கு போக முடிவு பண்ணுறாரு இவர். அங்கே வந்து அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், கோணவாய் கிருஷ்ணநாயக்கர்னு. அந்த கோணவாய் கிருஷ்ணநாயக்கர் வந்து தஞ்சாவூரில் இவர் செட்டில் ஆகிறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாரு. வீடு பார்த்து கொடுத்து அந்த குழந்தைங்க வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கொடுத்துட்டு ஒரு நாகேஸ்வர ஐயர்னு ஒரு வக்கீலையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இவருக்கு ப்ரொஃபஷ்னலாக உபயோகப்படும்னு சொல்லிட்டு. அந்த வக்கீலுக்கு வந்து பேரம்பேத்திகள் இருக்காங்க. ராஜான்னு ஒரு பேரன், அவனுக்கு கீழே 2 தங்கைகள் இருக்காங்க. இந்த பாலி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கா, ரொம்ப அழகாக டான்ஸ்லாம் ஆடுறான்னு உடனே அந்த வக்கீல் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் அரேஞ்ச் பண்ணுறாரு இந்த குழந்தைக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த குழந்தைகளோட நட்பும் அது வளர அந்த நட்பும் சேர்ந்து வளர்றது. இந்த பாலி, தங்கராஜ், ராஜா எல்லாருமே வந்து வளர்ந்து ஒரு கல்லூரி பருவத்தை அடைஞ்சிடுறாங்க. சின்ன வயசுலேயே பாலிக்கு தங்கராஜ் தான் அப்படின்னு முடிவு செஞ்சதுனால வளர்ந்ததுக்கு அப்புறமும் 2 பேருக்கும் ஒரு பரஸ்பர ஈர்ப்பு இருக்கு. தங்கராஜ் கும்பகோணத்துலேயும் பாலியும் ராஜாவும் சென்னையிலையும் காலேஜில் சேர்றாங்க. இப்போ பாலிக்கு வந்து அந்த கல்லூரி ஹாஸ்டலில் வந்து அவளோட சீனியர் ஒருத்தி செல்லம்னு அவளோட நட்பு கிடைக்கிறது. ராஜா ஃபர்ஸ்ட் டைமாக பாலியை பார்க்கறதுக்கு ஹாஸ்டலுக்கு வரப்போ பாலி வந்து செல்லத்துக்கு வந்து அவனை அறிமுகப்படுத்துகிறான். அந்த முதல் சந்திப்புலையே வந்து பாலியோட மனசுல ராஜாவை பத்தி ஒரு சலனம் இருக்கிறத செல்லம் கண்டுபிடிச்சிடுறான். அதை கண்டுபிடிச்சு பாலிட்ட சொன்ன உடனே முதல்ல கோவப்படுறா பாலி. அப்புறமா யோசிச்சு பார்த்தா அது உண்மைதானோ அப்படின்னு தோன்றது. ஆனா ரொம்ப குழப்பமாவும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறா அவ. எப்படி ஒரே சமயத்துல வந்து நம்ம 2 பேரும் நம்ம மனசுல இருக்க முடியும் அப்படின்னு ஒரு டென்ஷன் ஆகுது. இது வந்து சின்ன வயசுலேருந்தே தங்கராஜுக்கு தான் திருமணம் பண்ணணும்னு சொன்னதுனால வந்த ஈர்ப்பு தான் அது. பட் ஆக்சுவலா இந்த வயசுல வந்து ஒரு விருப்பம் ஏற்பட்டது தனக்கு ராஜா மேலதான். அதை ரியலைஸ் பண்ண உடனே என்ன பண்றா, இதுக்கு மேலேயும் தங்கராஜுக்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தங்க அப்பா கிட்ட போய் சொல்லிடுறா, தங்கராஜை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு. எனக்கு விவரமே தெரியாத சின்ன குழந்தையா இருக்கிறச்ச நீங்க பெரியவங்கெல்லாம் எடுத்த முடிவு வந்து என்னைய கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லிடுறா. ராமையாக்கு வந்து தான் எதுக்காக இவ்வளவு நாள் வாழ்ந்தோமோ அதுக்கே அர்த்தம் இல்லாம போச்சே அப்படின்னு நினைச்சு இடிஞ்சு போய் உட்காந்துடுறாரு. இந்த சூழ்நிலையில அந்த வக்கீல் நாகேஸ்வர ஐயர், அப்புறம் ராமையாவோட ஃப்ரெண்டு கோணவாய் நாயக்கர், அந்த டான்ஸ் மாஸ்டர் குருசாமி, இவங்கெல்லாம் தான் அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாரும் வந்து பாலியோட எண்ணத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க, ராமையாவோட விருப்பப்படி தங்கராஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா இல்லைன்னா பாலியும் ராஜாவும் இஷ்டப்பட்டபடி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாங்கிறது தான் கிளைமேக்ஸ். ஒவ்வொரு கட்டத்திலையும் கதாபாத்திரங்கள் ஊடா வர உரையாடல்கள் அத்தனையும் அற்புதமானவை. உதாரணத்துக்கு ஒரு 2 டைலாக்ஸ் சொல்றேன். புதுசாக தெரிஞ்சுக்கிறதுல என்ன லாபம்னு ஒரு சமயத்தில் எனக்கு தோன்றதுண்டு. அதை தெரிஞ்சுக்கிட்டோம் இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு ஜாப்தாவை கூட்டிகிட்டே போகலாம். சாமான்களை மேலே மேலே வாங்கி ரூமில் அடைக்கிறாப்புல சில பேர் அப்படித்தான் செய்கிறாங்க. ரூம் அடைஞ்சிக்கிட்டே போகும், ஆனால் எதை எப்படி உபயோகப்படுத்துறது எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் முழிப்பாங்க. இந்த டைலாக் வந்து தங்கராஜ் வந்து பாலி கிட்ட சொல்கிறான். இப்போ படிக்கிறதுக்கு போகிறோம், ஒரு எய்மோட படிக்கணும். எய்ம்லெஸ்ஸாக நம்ம மேலே மேலே எதையோ படிச்சுட்டே போனோம்னா அந்த படித்த படிப்பை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் படிக்கிறதுல என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி தான் பெரியசாமி ஒரு இடத்துல சொல்லுவார், வியாதி வந்ததுன்னா மருந்து கொடுக்குறாங்க, அதை உள்ளர வாங்கி பிரயோஜனம் அடைகிற வக்கு உடம்புக்கு இருந்தால் தானே அதுக்கு பெருமை. அந்த மாதிரி தான் எல்லாம் நாமே தான் வசதிக்கணும், நமக்கு நாம தான் காவல். எல்லாத்துக்கும் சிகரம் வைக்கிறாப்புல அமையிறது கோணவாய் நாயக்கருக்கும் ராமையாக்கும் கடைசியில காசியில நடக்கிற உரையாடல் தான். அதுதான் இந்த கதையுடைய முழு இதையும் கொண்டு வருது வெளியில. இப்ப உயிருள்ள பாத்திரங்கள் தவிர தூக்கணாங்குருவி கூடு, ரெட்டிப்பாளையம் ரோஜா கூட்டம், சென்னை கடற்கரை, தஞ்சாவூர் கோயில் நந்தி, கரூரார் சந்நிதி, அப்புறம் தஞ்சாவூர் கோயில் ஸ்தூபி, இது எல்லாமே நம்ம மனசுல நின்றுடுறது. இந்த கதை வந்து புல் நாவலும் படிச்சிங்கன்னா ஒரு 10 நாளைக்கு இந்த எல்லா கதாபாத்திரங்களும் நம்ம மனசை சுற்றி சுற்றி வரும். இது வரைக்கும் நீங்கள் தீஜாவோட எழுத்தை வாசிச்சதே இல்லைன்னா இந்த நாவல்லையாவது ஆரம்பிங்க. இதை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தேடி தேடி அவரோட எல்லா படைப்புகளையும் படிப்பீங்க. ஆர் சூடாமணி அவர்களுடைய
தனிமை தளிர் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு. சூடாமணியோட சிறுகதைகள்லாம் என்னென்னா, இப்போ நம்ம ஃபீல் குட் மூவிஸ்னு தேடி தேடி பார்க்குறோம் இல்லையா ஓடிடியிலலாம், அது மாதிரி எல்லா சிறுகதையிலும் ஒரு மனதுக்கு இதமான சிறுகதைகள். இவங்களை சிறுகதைகளோட ராணினே சொல்லலாம். இவங்க 500க்கு மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்காங்க. ரொம்ப எளிமையான நடையில் மனுஷங்களோட உளவியல் சிக்கல்களை அலசியிருப்பாங்க. பெண்களோட உலகம், அவங்களுடைய உணர்வுகளை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. வயசு வந்தவங்களோடது மட்டும் கிடையாது, சின்ன சின்ன குழந்தையோட உலகத்துலேயும் புகுந்து அதை அப்படியே படம் பிடிச்சு காமிச்சிருப்பாங்க. குழந்தைகளோட மன உணர்வுகளை அவங்க சொல்கிற விதத்தில் நம்மளுக்கு ஒரு புன்னகையும் வரும், கொஞ்சம் மனசை கொஞ்சம் பாரமாக்கி கண்ணில் தண்ணியும் வரும், ரெண்டுமே வரும். இந்த தொகுப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நோம்புன்ற சிறுகதை. அதில் தன்னோட தோழன் உடல்நலம் சரியாகணுங்கிறதுக்காக யமுனான்ற 8 வயது சிறுமி அவள் பண்ணுற செயலும் இறுதியில் அதனுடைய ரிசல்ட்டும் நம்மளை புன்னகைக்க வைக்கும். இப்போ இவரோட கதையில் நம்ம 2 சிறுகதைகள் பற்றி இப்போ பேச போகிறோம். முதல்ல செந்துரு ஆகிவிட்டாள் அப்படின்ற கதை. கதையோட தலைப்பை பார்த்தா புரியலையா? செந்துருன்றது கதாநாயகியோட பேரு. செந்துரு ஆகிவிட்டாள்னு இதுவரை மனைவியா தாயா பாட்டியா இருந்தவ இப்ப செந்துருவா ஆகிட்டா. அதாவது அவளுக்குன்னு வாழ தொடங்கிட்டா. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கணும், மீ டைம். அதாவது அதுல நமக்கு விருப்பமான விஷயங்கள், நமக்கு தேவைப்பட்டதை தான் செய்யணும். பக்கத்துல கூட இருக்கிறவங்க என்ன நினைச்சாலும் அதை பத்தி கவலைப்படக்கூடாது. அதைத்தான் இந்த செந்துரு செய்யறா. செந்துருவோட மகள் பம்பாயிலேருந்து பிறந்த வீட்டுக்கு விடுமுறைக்காக வரா. பொதுவாகவே நம்மள பலரும் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வீட்டில் மாங்குன்னு வேலை செஞ்சாலும் அம்மா வீட்டுக்கு போன உடனே அக்கடான்னு கையை காலை நீட்டிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைப்போம். அந்த அம்மாவுக்கு ஒரு ரெஸ்ட் வேணுமே, அவளுடைய விருப்பம்னு ஒன்று இருக்குமே, அதுக்கான நேரம் வேணுமேலாம் நம்ம அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. அம்மா வீட்டுக்கு போயிட்டோம், நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் யோசிப்போம். நித்யாவும் கிட்டத்தட்ட அதே எண்ணத்தோட தான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற அவள் அம்மாவோட வீட்டுக்கு வரா. அம்மாட்ட அவளுக்கு ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது இந்த ட்ரிப் பார்க்குறச்ச. இப்போ எண்ணெய் வடிகிற முகத்தோட அள்ளி சொருகின புடவையோட இருப்பாவ. இப்போ பார்த்தா நல்லா படிய தலைவாரி நல்லா நேர்த்தியா புடவை கட்டி நல்லா ட்ரெஸ்டப்பாக இருக்காங்க. அதோடு இல்லாமல் என்ன பண்ணுறா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்டேன், நீ உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நீ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புறா. என்னடா அது எங்கே கிளம்புறேன்னு பார்த்தா, மகளிர் மன்றத்தில் நான் தைய கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அது இல்லாமல் கிராமத்து இதில் முதியோர்கள் கல்வி, அப்புறம் இலவசமாக குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறது அப்படின்னு தன்னோட நேரத்தை செயல்விடுறா. இந்த அம்மாவோட புது முகம் இருக்கு இல்லையா, அம்மாவுடைய இந்த புது முகம் இவளுக்கு அக்செப்ட் பண்ண முடியல நித்யாக்கு. அவளுக்கு வெளியில் வேலைன்னு அம்மா கிளம்பினான்னு அப்பா எல்லா வீட்டு வேலையும் செய்கிறார். இதெல்லாம் பார்த்தா நித்யாவுக்கு ரொம்ப கோபமாக வருது. அப்பாவை சமயக்கட்டில் விட்டுட்டு இந்த அம்மாவுக்கு அப்படி என்ன தேவை, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பாட்டு சொல்லி கொடுக்கலன்னு என்ன குறை வந்தது இப்போ அப்படின்னு தோன்றுறது. முதல்ல இந்த அம்மாவுக்கு பாட்டு சொல்லி கொடுக்குற அளவுக்கு சங்கீத ஞானம் இருக்கா அப்படின்னே முதல்ல குமுறாய்வா. ஏன்னா இது எல்லாத்தையுமே அந்த அம்மா காமிச்சிக்கல. இத்தனை வருஷமா வீட்டு வேலையில மட்டுமே முழுக்க முழுக்க இருந்திருக்கா. எல்லாத்துக்கும் சிகரம் வச்சாப்புல என்ன ஆகுதுன்னா, இந்த நித்யாவோட அக்கா கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருது. அவள் தன்னோட 2வது குழந்தை உண்டாகி இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிற குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நீ வரணும்னு சொல்லி அம்மாவுக்கு லெட்டர் போடுறா. அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்லிடுறா, ஆள் வச்சு பார்த்துக்கோ குழந்தைய, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிடுறா. இது பயங்கர ஷாக் ஆயிடுறது நித்யாக்கு. நம்ம பேரம்பேத்தியை பார்த்து பொண்களெல்லாம் கவனிக்கிறத விட அம்மாவுக்கு இந்த வேலை முக்கியமா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அதிருப்தியை அம்மாட்ட சொல்றா. அவன் ஏன் இந்த மாதிரி இருக்க அப்படின்னு. அவன் அம்மா அவளுக்கு சரியான பதில சொல்லிட்டா கூட தன்னோட கணவர்கிட்ட ஏன் தன்னோட பொண்ணு தன்னையை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறா. நித்யாவோட அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கார் செந்துருக்கு. நீ அதை பற்றியெல்லாம் எதுவும் கவலைப்படாம உனக்கு என்ன பிடிச்சதோ, இத்தனை வயசுக்கு மேலே உனக்கு என்னெல்லாம் இஷ்டமோ அதை செய்ய அப்படின்னு சொல்லி தன்னோட விடுமுறை நாள் முடிஞ்சு நித்யா கிளம்பி போறா. ரயில்வே ஸ்டேஷனுக்கு அம்மா ட்ரெயின் கிளம்பின உடனே பின்னாடியே ஓடி வரா. அப்போ கூட நித்யா நினைக்கிறா, தன்னையே தான் உடம்ப நல்லா பார்த்துக்கோ, தான் ரிலேட்டடா ஏதோ அம்மா சொல்ல போறா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. பின்னாடியே ஓடி வந்த செந்துரு சொல்றா, பாம்பேல நிறைய பெண்கள் பத்திரிகை எல்லாம் வருமே, அதுல புதுசா எம்ப்ராய்டரி டிசைன் போட்டிருந்தா எனக்கு கட் பண்ணி அனுப்பு அப்படிங்கிறா. இதுல முக்கியமா கவனிக்கிறது என்னன்னா, செந்துரு தன்னோட விருப்பப்படி தன்னோட வாழ்வு வாழ்றதுக்கு கணவர் முழுசா சப்போர்ட் பண்றார். மனைவியோட இன்ஃபேக்ட் அந்த தையல் பாட்டெல்லாம் பார்த்து பெருமைப்படுறாரு அவர். மனைவியோட டேலண்ட்டை பார்த்து அவளுக்கு எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கார். ஆனா இங்க பொண்ணுக்கு பொண்ணு தான் எதிரியா இருக்கா. கணவன் குழந்தைகள்ன்ற இந்த எந்திர வாழ்க்கையிலேருந்து வெளிவந்து தனக்கு விருப்பமானது செஞ்சு அது மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்கிறத செய்யற செந்துரு தியாகின்ற அடைமொழி கொடுக்கப்பட்டு குடும்பத்துல கௌரவ வேலைக்காரியா நடத்தப்படுற எல்லா பெண்களுக்கும் ஒரு முன்மாதிரி. அடுத்து நான் எடுத்துக்கொண்டது அடையாளம்ங்கிற சிறுகதை. வயசானவங்கள்ட்ட காணப்படுற டிமென்ஷியான்ற மறதி நோயை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மையும் நம்மோட இறந்த நிகழ்காலங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிறதுங்கிறது நம்மோட இருப்பவங்களுக்கு ரொம்ப வழி தரக்கூடிய விஷயம். இந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எதுவும் தெரிய போறது இல்லை. ஆனா இப்படி ஒரு நிலை நமக்கு நம்மையே மறந்துடுவோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க,
நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதைத்தான் இந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ரமா வந்து தன்னுடைய தோழி சுகந்தி மாமியை பார்க்கறதுக்காக வரா. ஆக்சுவலாக சுகந்தி மாமி வந்து ரமாவோட அம்மாக்கே சிநேகிதி. ரமாவுக்கு பள்ளிக்கூட பாடங்கள் எல்லாத்துக்கும் உதவி பண்ணியிருக்காங்க. வயதாக ரமாவும் இப்போ வந்து அவங்களோட நட்பாகி அப்பப்போ வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. வந்ததுலேருந்து பார்க்குறாங்க, வீட்டு கதவில், கேலண்டரில், அங்கே இருக்கிற டைரியில், அப்புறம் வந்து கிச்சனில் எல்லா இடத்துலையும் வந்து எஸ் சுகந்தி அப்படின்னு எழுதியிருக்காங்க. இவங்க என்ன தன்னோட பேர் எழுதி வச்சுருக்காங்க, தம் பேர் மேலே இவங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு கிரேஸா, எதுக்காக இவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமாக இருக்குது இவளுக்கு. ஆனால் இப்படி இத்தனை இடத்துல எழுதி வச்சுருக்காங்கன்னு உடனே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அப்போ வந்து அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வராங்க. அவங்க ரிலேட்டிவ் கல்யாணத்துக்கு ஒன்றுத்துக்கு வந்து ஏன் வந்து சுகந்தி வரலன்னு சொல்லி கேட்டுட்டு தாம்பூல பையெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. அதுவே வந்து சுகந்தி ஐயோ எப்படி ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆச்சு, எப்படி மறந்து போனோம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாயிடுறாங்க. கல்யாணத்தை மறந்தோம், இதுக்கே இவங்க இவ்வளோ அப்செட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் ஆறுதலாக பேசிட்டு சம்திங் ராங், என்ன நடக்கிறது இங்கேன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு கிச்சனில் போய் அவங்க வீட்டு குக் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் என்ன அம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க, என்ன பிரச்சனை, ஏதோ உடம்பு சரியில்லையா, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அவங்களோட குழந்தைய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த குழந்தை வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கிற குழந்தை, யாராவது ஒருத்தர் எப்போவுமே துணைக்கு இருக்கணும். அந்த குழந்தையோட அம்மாவுக்கு ஒரு வேலை வந்ததுனால சுகந்தியை வந்து துணைக்கு போய் ஒரு நைட்டு படுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுகந்தி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மறந்து போய்ட்றாங்க மொத்தத்துக்கு அந்த விஷயத்தையே. நெக்ஸ்ட் டே வந்து அந்த குழந்தையோட அம்மா வந்து கேட்குறச்சதான் இவங்களுக்கு ஞாபகமே வருது. அவங்களுக்கு பயங்கர கில்ட்டி ஃபீலிங் ஆகிடுறது. இந்த ஒரு தப்பு எப்படி பண்ணிட்டோம், நல்லபடியாக ஒன்றும் குழந்தைக்கு எதுவும் ஆகலை, அங்கே இருக்கிற நர்ஸு பார்த்துட்டாங்கங்கிறது வேறு விஷயம். இருந்தாலும் தான் வந்து இந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணல, இப்படி ஆகிடுத்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் நோட்டீஸ் பண்ணுறாங்க, நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க மறந்து போகிறாங்க. அதில் வந்து சுகந்திக்கு ஒரு பயம் வந்துடுறது. ஏன்னா அவங்க அப்பா வந்து கடைசி காலத்தில் ஞாபக மறதி நோய் வந்து தான் இறந்து போகிறார். அவர் அந்த அப்பாவை மாதிரி தன்னுடைய பேர், தன்னுடைய விலாசம் எல்லாத்தையும் மறந்து போய் வாழ்கிற வாழ்க்கை தனக்கு வந்துருமா அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு எப்போவுமே இருக்குது. அப்படி ஒரு நிலை வரத்துக்குள்ளே நம்ம செத்து போயிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட தாட்டு. தன்னுடைய பெயர் முக்கியமாக மறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுருக்காங்க சுகந்தின்ட்டு. ரமா சின்ன வயசாக இருக்கிறச்ச வள்ளலாரோட பாடலெல்லாம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. சுகந்தியுடைய ஞாபக சக்தி வந்து அலாதியான ஞாபக சக்தி. அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் கூட மறந்து போகிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஷாக்காக தான் இருக்கும். அவங்களாலையும் அதை தாங்கிக்க முடியல, அவங்களோட கூட பழகிறவங்களுக்கும் அதை தாங்கிக்க முடியல. இப்போ ரமா கிளம்புறச்ச வந்து அவளுக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்த அந்த பாட்டு இருக்கு இல்லையா, மனப்பாடம் பண்ண வச்சது, உன்னை மறந்துடுவேனோ மறந்தால் உயிரிடுவேன் கணந்தறியேன் அப்படிங்கிற பாட்டு வந்து கண்ணாடியில் வந்து தன்னோட பிம்பத்தை பார்க்குறச்ச சுகந்திக்கு வந்து தனக்கே பாடுற மாதிரி இருக்குது அப்படின்னு அவள் சொல்கிறச்ச ரமாவுக்கு ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிடுறது. அதோடு முடிக்கிறாங்க கதையை. இதை படித்தப்போ எனக்கு தோணுது என்னென்னா, நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தால் நாம் வந்து என்ன பண்ணணும்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். திரும்ப 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 பழைய விஷயங்களை வந்து நடந்த விஷயங்களை அவங்க கூட பேசிகிட்டே இருக்கணும். இந்த கதையில் வர சுகந்தியோட பயம் வந்து நம்மளுக்கும் வந்துடும். இந்த மாதிரி நமக்கு வந்ததுன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரியான மறதி நோய் வந்தவங்க கிட்ட ஒரு கம்ஃபர்ட் நம்ம கொடுக்கணும். ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம், 5 வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் மறுபடி சொல்கிறச்ச அதை வந்து அவங்களுடைய நினைவடுக்குகளில் கொஞ்சம் கொஞ்சம் இருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் எடுத்துட்டு இருக்கிறது ஒரு சரித்திர பின்னணி கொண்ட நாவல். இதோட ஆசிரியர் வந்து வித்யா சுப்பிரமணியம். சுவாசம் பதிப்பகம் வந்து சமீபத்தில் இந்த நாவலை மறுபதிப்பு செஞ்சுருக்கு. வித்யா சுப்பிரமணியம் 40 ஆண்டுகளுக்கு மேலே தமிழில் சிறுகதைகள் மற்றும் நாவல்கள் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் இலக்கிய பீடம் சிவசங்கரி விருது உட்பட பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். மரபு கவிதைகள்லையும் பட்டைய கலப்புவார். மிக அற்புதமான ஓவிய கலைஞர் இவர். அவரோட உப்பு கணக்கு திருமதி ரமா ஸ்ரீனிவாசன் அவர்களால் ஆங்கிலத்தில் எ ஃபிஷ்ஃபுல் ஆஃப் சால்ட்ன்ற பெயரில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. இப்போ நம்ம நூலுக்குள்ளே போவோம். மயிலாப்பூரில் ஒரு கூட்டு குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது கதை. கதையோட நாயகன் 95 வயசான கல்யாணராமன். அவரோட மகள் வயிற்று கொள்ளு பேரன் அனந்து வந்து அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி இங்கே ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோடையும் வந்து இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்கார். வந்த இடத்துல பெரியவங்கள்லாம் அனந்துக்கும் கல்யாணராமனோட மகன் வைத்து கொள்ளு பேத்திக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ வந்து அதுக்கு கல்யாணராமனோட 2வது மகன் ஜானகிராமன் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாரு. அவர் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அனந்துவோட பாட்டி, அதாவது இவரோட சகோதரி, தன்னோட அம்மாவுக்கு பிறந்தவளே இல்லை, அதனால இந்த குடும்பத்தில் சம்மந்தம் வச்சுக்க முடியாதுங்கிறார். ஜானகிராமனுக்கும் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கும் உண்மை தெரியணுங்கிறதுக்காக தன்னோட சின்ன வயசுலேருந்து நடந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் கல்யாணராமன். இங்கே தான் கதை அடுத்த கியருக்கு மாறுறது. ஐசிஎஸ் படிக்கிற தன்னோட கனவுக்கு வந்து கல்யாணம் தடையாக இருக்கும்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு 4 நாள் முன்னாடி வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு திருச்சிக்கு கிளம்புறார் கல்யாணராமன். துரதிருஷ்டவசமாக என்ன ஆகுதுன்னா, அந்த உறவினர் வந்து
தன்னோட மகளோட சென்னைக்கே ஜாகையை மாற்றின்னு போயிட்டாரு அப்படின்னு தெரியுது. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. உடனே இப்போ ஊருக்கு போகிறதா, ஊரில் வந்து கல்யாண நிச்சயதார்த்தத்தை பற்றி பேசின்னு இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறச்சா அங்கே சாமிநாதன்கிறவர் அறிமுகமாறார். அப்போ அவர் சொல்கிறார், திருச்சியிலேருந்து உப்பு சத்தியாகிரக யாத்திரை வந்து தொடங்குறது, காந்தி வந்து ஆரம்பிக்கிறார் இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கே வேதாரண்யத்துக்கு போகிறதுக்கு ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரக யாத்திரை வந்து திருச்சியிலேருந்து கிளம்புறது. அதில் வந்து தன்னால் கலந்துக்க முடியல, தன்னுடைய பொண்ணு வந்து மதுரையில் தனியாக இருக்கிறதுனால தான் அங்கே போக வேண்டியிருக்கு, தன்னால் போக முடியல அப்படிங்கிறத சொல்கிறார் இவர். அதை கேட்க கேட்க கல்யாணராமனுக்கு வந்து அந்த யாத்திரையில் கலந்துக்கணுன்ற ஆசை ஜாஸ்தியாக இருக்குது. அவர் போய் அங்கே இருக்கிற அந்த குழுவில் பர்மிஷன் கேட்டு தானும் அந்த யாத்திரையில் வந்து இணைஞ்சிக்கிறார். இந்த நூலோட இன்னொரு அழகு என்னென்ன, ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு பொருத்தமான பாரதியார் கவிதையோடு ஆரம்பிக்கிறது. கல்யாணராமனோட வாயிலாகவும் மற்ற பாத்திரங்கள் வாயிலாகவும் அங்கங்கே அருமையான தத்துவங்களும் நல்ல கருத்துக்களும் ஆன்மீக விளக்கங்களும் அப்படியே தெளிச்சிருக்காங்க மேடம். ஒரு இடத்துல வந்து தீய பழக்கத்தால் சில மனுஷங்க தங்களோட ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்றத பற்றி ஆனந்த் தன்னோட கொளுத்தாத்தாட்ட வந்து கருத்து கேட்குறச்சு அவர் வந்து ஒரு திருமூலரோட பாடல் மூலமாக ஆன்மீக விளக்கம் தராரு. அதுக்கு உள்ளம் பெருங்கோயிலாம் ஊனுடம்பே ஆலயமாம், வள்ளற் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கே. இப்போ இந்த உப்பு சத்தியாகிரக யாத்திரை வந்து திருச்சியிலேருந்து தஞ்சைக்கு புறப்பட்டப்போ நிறைய கிராமங்களை கடந்து செல்கிறாங்க. வழியெங்கும் உற்சாகமான வரவேற்பு கிடைக்கிறது. ஆனால் சில இடங்களில் வந்து அந்த தஞ்சாவூர் கலெக்டருக்கு பயந்துட்டு மக்கள் வெளில வராமல் இருந்தால் கூட மறைமுகமாக சுதந்திர தியாகிகளுக்கு சாப்பாடு கொடுத்து தங்க இடம் கொடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சத்தியாகிரக கூட்டத்துக்கூடையே ரகசிய போலீஸும் ஊடுருவி வந்துட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு தெரியாமல் தான் மக்கள் வந்து இவங்களுக்கு உதவ வேண்டியிருந்தது. நடான்ற கிராமத்தை கடக்கிற போது அவங்களுக்கு ஒரு ரகசிய செய்தி வருது. அதுபடி 12ஆம் நம்பர் ஆலமரத்தை நோக்கி போகணுன்றாங்க. வரிசையாக மரங்களில் வந்து நம்பர் போட்டிருக்கு 1, 2ன்னு. 12ஆம் நம்பர் ஆலமரத்துக்கிட்ட போனால் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியல. அங்கே போனால் அதுக்கப்புறம் அந்த மரத்தோட பின்பகுதிக்கு போனால் அந்த எல்லா கிளைகள்லேயும் நிறைய பொட்டலங்கள் தொங்க விட்டுருக்காங்க. அதை எடுத்து பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் உணவு இருக்குது, புளியோதரை, தயிர் சாதம்னு இருக்குது. அதாவது இந்த போலீஸார் வந்து நேராக போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா இந்த யாத்ரீகர்கள் தான் இந்த ஆலமரத்துக்கு பின்னாடி வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தப்போ இவங்களுக்கு உணவெல்லாம் அங்கே வந்து மரத்தில் தொங்க விட்டுருக்காங்க. சுதந்திர போராட்டத்தில் நேரடியாக இறங்கின தலைவர்கள் மட்டும்தான் தியாகிகள் கிடையாது. இந்த மாதிரி சத்தியாகிரக போராட்டங்களுக்கு மறைமுகமாக உதவின எளிய மக்கள் எல்லாருமே வந்து தியாகிகள் தான். போகிற வழியெலாம் வந்து அங்கங்கே நின்று மதுவிலக்கு பிரச்சாரம் வேற செய்கிறாரு ராஜாஜி. எந்த ஏரியாவில் வந்து மது கடைகளோ மது வருந்துறவங்களோ தெரியுறாங்களோ அங்கே வந்து அவங்க வந்து டென்ட் போட்டுறாங்க. போட்டுட்டு சித்திர படம்லாம் வேற வச்சுருக்காங்க. அது மூலம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி வந்து மது வந்து உடல் நலத்திற்கு குடும்ப நலனுக்கெல்லாம் எவ்வளோ கேடு அப்படிங்கிறத வந்து படங்கள் மூலமாக விளக்கி அவங்க மனசில் நல்லா உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்கிறார் தலைவர். கடைசியாக அவங்க வேதாரண்யத்துக்கு நுழையரிச்ச போலீஸார் கண்ணில் மண்ணை தூவிட்டு வெடிக்காத்தால 3 மணிக்கு போய் அகஸ்தியம்பள்ளியில் உப்பு அள்ளிடுறார். அவரை போன விஷயம் தெரியாமல் போலீஸார் அவரை தேடிண்டே வரச்ச மத்தியானம் 1 மணிக்கு மேலே தான் அவரை கைது பண்ணுறாங்க. அவரை கைது பண்ணதுக்கு அப்புறமா மற்ற தொண்டர்கள்லாமும் டேர்ன் போட்டுண்டு போலீஸ்கார்களுக்கு தெரியாமல் காத்தாலையும் சாயங்காலமும் போய் உப்பல்றாங்க. அதில் சில பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கல்யாணராமனோட திருமணம், அப்புறம் சாமிநாதன் அவரோட மகள் மீனாட்சிலாம் வந்து இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் சாமிநாதன் மீனாட்சியை வந்து லாகூரில் இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். கடைசியில் வந்து எல்லாரும் காத்திருந்த விசாலாட்சி யாரோட மகள்ன்ற கேள்விக்கு பதில் கிடைக்கிறது. அனந்த் விஜய் திருமணத்தோட முடியறது. இதில் என்னென்னா ஒரு சமூக கதையை ஆரம்பிச்சுட்டு அதில் சரித்திர பின்னணியில் இவ்வளவு டீட்டெயில்ஸ், இதுக்காக வந்து அவங்க எவ்வளவு ஆய்வு எவ்வளவு தரவுகள் வந்து இந்த புனைவுக்காக அவங்க எடுத்திருக்காங்க. உப்பு சத்தியாகிரக நிகழ்வை வந்து நம்ம நேரில் பார்த்த அளவுக்கு அவ்வளவு விவரங்கள் சொல்லியிருக்காங்க அதில். இப்போ இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளோட தேசப்பற்று, உழைப்பு, தியாகம் இது எல்லாத்தையும் அப்படியே மனசில் நிற்கிற மாதிரி ஒரு படைப்பை வழங்கினதுக்கு நிச்சயமாக ஹேட்ஸ் ஆஃப் மேடமுக்கு. கடைசியாக நம்ம வந்து அசோகமித்ரன் அவர்களோட கரைந்த நிழல்கள்ன்ற கதையை பற்றி பார்க்கலாம். தமிழில் முதன்மையான எழுத்தாளர்களில் ஒருத்தர் அசோகமித்ரன். கதை கட்டுரை எதுவாக இருந்தாலும் அசோகமித்ரனோட எழுத்தில் ஒரு அலங்காரமோ ஆர்ப்பாட்டமோ இருக்காது. அவரோட எழுத்து மிக எளிமையாக மட்டும் இருக்காது, ரொம்ப ஒரு மெல்லிய நகைச்சுவையும் இருக்கும் அதில். இவர் 14 வருஷம் திரைத்துறையில் பணியாற்றியிருக்கார். அதோட அடிப்படையில் எழுதப்பட்டது தான் இந்த கரைந்த நிழல்கள்ன்ற நாவல். சினிமா துறையில் பணியாற்ற பலதரப்பட்ட கலைஞர்களோட வாழ்க்கையில் மறைஞ்சிருக்கிற ஏமாற்றங்கள், இழப்புகள், வலிகள், கண்ணீர் எல்லாத்தையும் அப்படியே நம்ம கண் முன்னால் கொண்டு வராருங்க. சினிமான உடனே நமக்கு அதோட கவர்ச்சியும் பிரம்மாண்டமும் ஆடம்பரமும் தான் நினைவுக்கு வரும். அது ஏதோ ஒரு இந்திரலோகம் போல இருக்குன்னு கற்பனை பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு பின்னால் இருக்கிற நூற்றுக்கணக்கான கலைஞர்களோட ஊழியர்களோட கஷ்டம் நமக்கு தெரியாது. அது அப்படியே முகத்தில் அரைஞ்சாப்புல சொல்கிறது தான் இந்த கரைந்த நிழல்கள் நாவல்.
படிக்க படிக்க அப்படியே காட்சிகள் கண்களில் விரியும். பல இடங்களில் கண்ணில் நீர் கட்டுறது. பல தரப்பட்ட கதாபாத்திரங்கள், அவங்களோட தேடல்கள், அதில் சிலருக்கு கிடைக்கிற வெற்றி, பலர் சந்திக்கிற தோல்வின்னு யதார்த்தமாக அவங்களோட வாழ்க்கையை சொல்கிறாருங்க. இங்கே ஒவ்வொரு அத்தியாயமும் ஒவ்வொருத்தருடைய பார்வையில் சொல்லப்படுறது. அவங்க சந்திக்கிற மனிதர்கள், எதிர்கொள்ளும் சவால்கள், ஏமாற்றங்கள் அப்படின்னு போகிறது. சந்திரா கிரியேஷன்ஸுங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனியோட மேனேஜர் நடராஜனை பிக்கப் பண்ணுறதுக்காக அவரோட வீடு இருக்கிற சின்ன சந்துக்கு கார் வருதில் தொடங்குறது கதை. அங்கே நடராஜனோட ஏழ்மையான வீடு காட்சிப்படுத்தப்படுறது. பழைய சாக்கில் தூங்குற அவனோட அம்மா, பழம்புடவையில் படுத்திருக்கிற மனைவி, குழந்தைகள், தீப்பெட்டி சைஸில் இருக்கிற வீடு, இதெல்லாம் அவரோட ஏழ்மையை அப்படியே பறைசாட்டுறது. சந்திரா கிரியேஷன்ஸ் ஆஃபீஸ்க்கு போன உடனே நடராஜன் தான் ராஜா. அங்கே நுழைஞ்ச நொடியிலேருந்து 7 மணிக்கு மாமண்டூரில் நடக்கிற அவுட்டோர் ஷூட்டிங்காக டைரக்டர், டான்ஸ் மாஸ்டர், கேமராமேன், குரூப் டான்சர்ஸ், பிக்கப் ட்ராப்க்கு தேவைப்படுற வண்டி ஓட்டுநர்கள், அப்புறம் அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கேட்ரிங் சர்வீஸ் பீப்புள், இப்படி எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணுறதோடு இல்லாமல் அவுட்டோர் ஷூட்டிங்க்கு தேவையான சாதனங்கள்லாம் இருக்கான்னு உறுதிப்படுத்திட்டு அவற்றெல்லாம் எந்த வண்டியில் ஏற்றணும், யார் யார் எந்தெந்த வண்டியில் போகணுங்கிறதெல்லாம் முடிவு செஞ்சு அவங்களுக்கு தக்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மூச்சு விட நேரம் இல்லாமல் பம்பரமாக சுழல்றார் அவர். இது இல்லாமல் தயாரிப்பாளரோட தொடர்பு கொண்டு வெளிப்புற படப்பிடிப்புக்கான ஏற்பாடுகள் பற்றின அப்டேட்டு, அப்புறம் அன்னைக்கு பணப்பட்டுவாடா பண்ண வேண்டியதை பற்றியெல்லாம் பேசிட்டு ஃபோனை வைக்கிறார். வெளிப்புற படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டூடியோவில் 1/2 hour ஷூட்டிங் இருக்குது, இன்டோர். அதுக்கு கனஜோரா எல்லா ஏற்பாடும் நடக்கிறது. எல்லாரும் வந்துடுறாங்க. டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. நடராஜனும் போய் பேங்க் வேலை ஒன்று இருக்குது, அதையும் முடிச்சுட்டு வந்தாலும் கதாநாயகி இன்னும் வரல. ஸோ ப்ரொடியூசர் என்ன சொல்கிறார், கதாநாயகி வீட்டுக்கு நடராஜனை போய் கூட்டின்னு வர சொல்லி அனுப்புகிறார். அதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க, கதாநாயகி வரல. தயாரிப்பாளர் ரெட்டியார் அவரே கிளம்பி போகிறார். ரெட்டியார் ரொம்ப பண நெருக்கடியில் இருக்கார். அவருக்கு இந்த படம் முடிஞ்சாதான் ஓரளவு அவருடைய கடன்லேருந்து மீண்டு வர முடியும். அந்த ஸ்டேஜில் இந்த நடிகை இன்னும் வரலை. ஒரு 1/2 மணி நேரம் ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுதுன்னு இவருக்கு பெரிய நஷ்டம். அது சரி, இவரே கார் எடுத்துகிட்டு போகிறார் அந்த நடிகையை பார்க்குறதுக்கு. அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வரமாட்டேன்றாங்க. அவங்க சும்மா ஒரு சாக்கு தான் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறார், இவ்வளோ பணம் போட்டு நாங்கள் படம் எடுக்கிறோம், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நீ தான் ஆகணும்னு மிரட்டி அந்த நடிகையை வரவழைக்கிறார். சரின்னு சொல்லி அவள் இறங்கி கீழே என்ன பண்ணுறா, கார் கிட்ட வரைச்ச மயக்கம் போட்டு விழுந்துடுறான். விழுந்த உடனே அந்த அத்தியாயத்தை அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு அங்கே சொல்லலை. அதுக்கு அடுத்த அத்தியாயம் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்குற ராஜகோபாலுங்கிறவரோட பார்வையில் போகிறது. அவர் 4 மாதமாக தனக்கு வேலை இல்லாமல் வேற ஒரு டைரக்டர்கிட்ட தனக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு போகிறார் இல்லையா. அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது, அன்றைக்கி அந்த நடிகை மயக்கம் போட்டு கீழே விழுந்த உடனே ஷூட்டிங் கேன்சல் ஆகுது. ஷூட்டிங் கேன்சல் ஆனதுக்கப்புறமா அந்த ஃபர்தராக அந்த படத்தை கண்டினியூ பண்ண முடியலை. அந்த ப்ரொடியூசர் எங்கேயோ காணாமல் போயிடுறார், பணம் இல்லாமல் மஞ்சக்கடுதாசி கொடுத்துட்டு போயிடுறார். எல்லாரும் திசைக்கு ஒன்றா செதறி போயிடுறாங்க. அந்த கம்பெனியை மூடிடுறாங்க. அந்த கம்பெனியை அங்கேயே இருக்கிற விநாயகம் ஸ்டுடியோவில் இருக்கிற ராமையங்கார் வாங்க போகிறார் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுறது. அதில் வேலை பார்த்தவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில் போயிடுறாங்க. இந்த ராஜகோபாலனோட பார்வையில் வரைச்ச இவருக்கு எந்த வேலை வாய்ப்பும் 4 மாசமாக கிடைக்கல. அவர் ஒரு ஸ்டுடியோவாக ஏறி இறங்கின்னு இருக்கார். இந்த டைரக்டர்கிட்ட கிடைக்குமா, அந்த டைரக்டர்கிட்ட கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார் அவர். இப்போ நடராஜனோட உதவியாளராக ஒருத்தர் இருந்திருக்கார், சம்பத்துன்னு. அவர் கொஞ்சம் சாதுரியமாக எல்லாரோடையும் போய் எல்லாருக்கும் வளைஞ்சு கொடுத்து நடந்துறதுல அவர் ஜமால் பிக்சர்ஸுங்கிற ஒரு இதில் சேர்ந்து படிப்படியாக முன்னேறி அவர் தயாரிப்பாளராக வரார். இது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி அந்த குரூப்பில் இருந்ததுலையே. ஆனால் இந்த தயாரிப்பாளர் ரெட்டியார் காணாமல் போயிட்டார். இந்த நடராஜன் மொத்தத்துக்கு கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கிற ஸ்டேஜுக்கு ஆயிடுறாரு, எந்த விதமான வாய்ப்பு எதுவுமே கிடைக்காம. அதுக்கப்புறம் இந்த விநாயகா கிரியேஷன்ஸ் முதலாளி இருக்கார் இல்லையா, ராமையங்கார், அவர் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கார். அவருக்கும் அவரோட பையனுக்கும் இருக்கிற கான்வர்சேஷன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவரோட பையன் இவரை டோட்டலாக கிரிட்டிசைஸ் பண்ணுவான். இவர் டீல் பண்ணுற கருப்பு பணம், இவர் பெண்கள் தொடர்பாக இருக்கிற இவருடைய பிஹேவியர், இவருடைய கேரக்டர் எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவான். ஆனால் அவன் அவரோட காரை தான் யூஸ் பண்ணி அவரோட எஸ்டேட்டில் அவரோட பணத்தில் குடிச்சுட்டு இது அவ்வளோத்தையும் பேசுவான். ஸோ அதுக்கு விமர்சித்து அவள் அப்பா அவன்கிட்ட பேசுகிற கான்வர்சேஷன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நெகிழ்ச்சியான இந்த கதையில் அங்கங்கே மெல்லிய நகைச்சுவையும் உண்டு. இந்த படத்தில் நடுவில் சோகவம்சம் தூக்கலாக இருக்கிற ஒரு படத்தை பற்றி பேசுறச்ச ஆரம்பத்தில் நன்னா பாடி ஆடிக்கொண்டிருந்த வாலிப கதாநாயகனுக்கு கை போய் கல்யாணமான பிறகு தாய், சொத்து, பிறந்த குழந்தை இவை எல்லாமே போய் கண் பார்வையும் இழந்துடுறான். சோகத்தை ஒரு அளவுக்கு கொடுக்கலாம், இவங்க அப்படி பிழிஞ்சு கொடுப்பாங்க சோகத்தை. அதைத்தான் அவர் மெல்லிய நகைச்சுவையோட சொல்றார். இன்னொரு இடத்துல ஒரு வசனகர்த்தா மணிமுடிங்கிறவரை பற்றி சொல்லும்போது, மணிமுடி தமிழ் வாத்தியாராக இருந்தவர். வாரப்பத்திரிகை கதை எழுத அதை ஒரு பட தயாரிப்பாளர் திரைப்படமாக எடுத்த படம் பல்வேறு காரணங்களால் பிரபலமாக மணிமுடி ஒரு ராசிக்கார வசனகர்த்தா என்று பெயர் பெற்ற பிறகு
அவர் வாத்தியார் வேலையை விட்டுவிட்டு 1/2 டஜன் பட்டு ஜிப்பாக்கள் தைத்து வைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லுவார் அவர். சினிமா கனவுகளில் வெற்றி கொண்டு புகழடைந்தவர்களை பற்றி தான் நமக்கு தெரியும். சினிமாவை நேசிச்சு நல்ல திறமையும் கொண்டு அதனுள்ள நுழைஞ்சு தன் ஆயுள் முழுக்க வெற்றியே காணாம இறந்து போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. புலிவாலை பிடிச்ச கதையா அவங்க அத்துறையை விட்டு வெளியிலயும் வரமாட்டாங்க. வேற எந்த விதமான தொழிலோ வேற எந்த வேலையுமே அவங்களுக்கு தெரியாதுங்கிறத விட தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டாங்க. 50 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த புதினத்துல சொல்லப்பட்ட பல விஷயங்கள் இன்னைக்கும் பொருத்தமா இருக்கு. திரைப்பட பின்னணி நமக்கு எதுக்கு அப்படின்னு யோசிக்காம பெண்களும் கண்டிப்பா படிக்க வேண்டிய நூல் இது. திரைக்கு பின்னால் உள்ள வழிகள் தெரிந்து கொள்ள மட்டுமல்லாது அசோகமித்திரனுடைய எழுத்தை ரசிக்கிறதுக்காகவும் கண்டிப்பா இந்த கதையை படிக்கணும். 5 புத்தகங்கள்னு சொன்னதால இப்ப இந்த 5 பத்தி சொன்னேன். என்கிட்ட இன்னும் பெரிய லிஸ்டே இருக்கு. லாசாராவோட சிந்தா நதி, லாசாராவோட அபிதா, ஜெயகாந்தனோட ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகம், கி ராஜநாராயணனோட கோபல கிராமம், இன்னும் நிறைய இருக்கு. நீங்க ஒன்ஸ் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னு நீங்களே தேடுவீங்க அடுத்தது எந்த புஸ்தகம் படிக்கலாம், யாரோடது படிக்கலாம் அப்படிங்கிறது. விதவிதமா ரகரகமா தேடி தேடி வாசிக்கணும். நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு வானொலி நிலையத்திற்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பேசும் புத்தகங்கள். இன்றைய பேசும் புத்தகங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் எழுத்தாளர் ஜெயந்தி நாராயணன் அவர்கள்.